வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சோலார் சிஸ்டம்ல இருக்கிற ஒரு மெகா சைஸ் விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கும் நிலவுகளில் மிக பிரம்மாண்டமான 8 நிலவுகள் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஃப்ரம் கேனிமீட் டு டைட்டன் அப்படின்னு நம்ம தலைப்புல குறிப்பிட்ட மாதிரி வாங்க வரிசையா பார்க்கலாம். முதலில் நம்ம ஜூபிட்டர் கிரகத்தின் நிலவான கேனிமீட். இதுதாங்க நம்ம சோலார் சிஸ்டம்லேயே மிகப்பெரிய நிலவு. கிட்டத்தட்ட 5270 கிலோமீட்டர் விட்டத்துடன் இதற்கென ஒரு தனி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குதுன்னா பார்த்துக்கோங்க. பாறை மற்றும் பனியாலான ஒரு கலவையான மேற்பரப்பை கொண்ட இந்த நிலவு ஒரு குட்டி கிரகத்துக்கு சற்றும் குறைவில்லாதது. அடுத்ததாக இரண்டாவதாக பெரிய நிலவு நம்ம சனி கிரகத்தின் டைட்டன். சுமார் 5150 கிலோமீட்டர் விட்டம் கொண்ட இது ஒரு தனித்துவமான நிலவு. ஏன்னா இதுக்கு ஒரு அடர்த்தியான நைட்ரஜன் ரிச் அட்மாஸ்பியர் இருக்குது. நம்ம பூமிக்கு எப்படி வளிமண்டலம் இருக்கோ அது போல டைட்டனுக்கும் இருக்குது. அதோட மேற்பரப்புல லிக்விட் மித்தீன் ஏரிகளும் ஓடைகளும் இருக்கிறது இதை ரொம்பவே ஸ்பெஷலாக்குது. மூன்றாவது பெரிய நிலவாக மீண்டும் ஜூபிட்டரின் ஒரு நிலவு, அதுதான் காலிஸ்டோ. 4820 கிலோமீட்டர் விட்டம் கொண்ட இது நம்ம சோலார் சிஸ்டம்ல இருக்கிற மிக பழமையான நிலப்பரப்புகளில் ஒன்று. ஏன்னா இது ஹெவிலி கிரேட்டர்ட், அதாவது அதிகமான பள்ளங்கள் கொண்ட மேற்பரப்பு கொண்டது. பனியும் பாறையும் நிறைந்த ஒரு மர்மமான நிலவு இது. நான்காவது பெரிய நிலவான ஐயோவும் ஜூபிட்டர் இன் குடும்பத்தை சேர்ந்ததுதான். 3643 கிலோமீட்டர் விட்டம் கொண்ட இந்த ஐயோ ஒரு வித்தியாசமான நிலவுங்க. நம்ம சூரிய குடும்பத்திலேயே மோஸ்ட் வால்கனிக்கலி ஆக்டிவ் பாடி இதுதான்னு சொன்னா நம்புவீங்களா? நூற்றுக்கணக்கான ஆக்டிவ் வால்கனோஸ் இங்க இருக்குது. ஒருவேளை நீங்க இந்த நிலவுக்கு போனீங்கன்னா சுடுநீர் ஊற்றுகள், எரிமலை குழம்புகள் எல்லாம் நிரந்தரமா பார்த்துட்டே இருக்கலாம். அடுத்தது நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பழக்கமான நம்ம பூமிக்கு இருக்கிற ஒரே ஒரு இயற்கை துணைக்கோளான த மூன். 3475 கிலோமீட்டர் விட்டம் கொண்ட இதுதான் நம்ம சோலார் சிஸ்டம்ல 5வது பெரிய நிலவு. பேரன் கிரேட்டர்ட் சர்ஃபேஸ் கொண்ட இந்த நிலவின் ஃபேசஸ் நமக்கு பூமியிலிருந்து தெளிவாக தெரியும். நம்ம இரவுகளை அழகாக்கும் இந்த நிலவு நம்ம கதைகள்லையும் கவிதைகள்லையும் தனி இடம் பிடிச்சிருக்கு. ஆறாவதாக மீண்டும் ஜூபிட்டரின் நிலவான யூரோப்பா. 3122 கிலோமீட்டர் விட்டம் கொண்ட இந்த நிலவு ஒரு பெரிய பனிக்கட்டியாலான படலத்தால் மூடப்பட்டிருக்கு. ஆனா இந்த பனிப்படலத்துக்கு அடியில ஒரு சப்சர்ஃபேஸ் ஓஷன் இருக்குன்னு விஞ்ஞானிகள் நம்புறாங்க. இந்த பெருங்கடல்ல லைஃப்க்கு தேவையான சூழ்நிலைகள் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றது நம்மள ரொம்பவே ஆச்சரியப்படுத்துது இல்லையா? ஏழாவதாக நெப்டியூன் கிரகத்தின் நிலவான ட்ரிட்டன். 2707 கிலோமீட்டர் விட்டம் கொண்ட இது ஒரு அரிய வகை நிலவு. ஏன்னா இது ரெட்ரோகிரேட் ஆர்பிட்ல சுத்துது, அதாவது தன்னுடைய கிரகத்தின் சுழற்சிக்கு எதிர் திசையில சுத்துது. அது மட்டும் இல்லாம இதுல இருந்து நைட்ரஜன் கேஸ் வெளியேற்றும் கேசஸ் இருக்கிறதாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுவும் ஒரு வினோதமான நிலவுதான். கடைசியாக நம்ம யுரேனியம் கிரகத்தின் மிகப்பெரிய நிலவான டைட்டானியா. 1578 கிலோமீட்டர் விட்டம் கொண்ட இதுதான் நம்ம வரிசையில 8வது நிலவு. கிட்டத்தட்ட சமமான அளவு பனி மற்றும் பாறைகளால் ஆனது இந்த டைட்டானியா. அதோட மேற்பரப்புல டெக்டோனிக் ஃபீச்சர்ஸ் கூட இருக்கிறதா விஞ்ஞானிகள் சொல்றாங்க. பாத்தீங்களா நண்பர்களே, நம்ம சோலார் சிஸ்டம்ல எவ்வளவு அற்புதமான தனித்துவமான நிலவுகள் இருக்குன்னு. ஒவ்வொரு நிலவும் ஒரு தனி உலகம் மாதிரி ஒவ்வொரு அதிசயத்தை தன்னுள்ள வச்சிருக்கு. இந்த மாதிரி மேலும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இந்த நிலவுகள்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.